என் அன்பு சகோதர சகோதரியே, உன்னுடைய தடைப்பட்ட சொத்து விற்பனையால் நீ இரவுகளில் கண்ணீர் சிந்துகிறாயா? சரியான வாங்குபவர் வராமல் கடன்களின் பாரத்தால் உன் இதயம் நொறுங்கிப் போயிருக்கிறதா? வங்கிகளிடமிருந்தும் கடன் கொடுத்தவர்களிடமிருந்தும் வரும் அழைப்புகளால் நீ நிம்மதியை இழந்து தவிக்கிறாயா? இன்று இந்த நொடியில் வானம் உனக்கு பதிலளிக்கிறது. பரலோகத்தின் படைகள் உனக்காக போரிட இறங்கி வருகின்றன. இன்று உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு கட்டப்படுகிறது. உன்னுடைய ஏன் என்ற கேள்விக்கு இதோ அற்புதம் என்ற பதில் வருகிறது. உன் இதயத்தை தயார் செய். உன் விசுவாசத்தை ஒருங்கு திரட்டு. ஏனெனில் இப்போது சர்வ வல்லமையுள்ள கடவுளின் தூதர்கள், பிரதான தூதர்கள் உன் இல்லத்திற்குள் நுழைகிறார்கள். உன் சூழ்நிலையை மாற்ற வருகிறார்கள். உன் சொத்தை விற்க வருகிறார்கள். இப்போது பரலோகத்தின் 3 மாபெரும் தளபதிகளை நாம் அழைப்போம். தீமையின் கட்டுகளை உடைத்தெறியும் போர் வீரர், பிரதான தூதர் புனித மிகாவேலே. வாருங்கள். குணமாக்குதலின் தெய்வீக மருத்துவர் பிரதான தூதர் புனித ரபேலே. வாருங்கள். கடவுளின் நற்செய்தியை கொண்டு வரும் தூதர் பிரதான தூதர் புனித கப்ரியேலே. வாருங்கள். இன்று இயேசு கப்பர்நகூமில் செவிடும் திக்குமுள்ள ஒரு மனிதனை குணமாக்க பயன்படுத்திய அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். எஃபாத்தா, அதாவது திறக்கப்படு. ஆம், இன்று நாம் உன் சொத்தின் மீதுள்ள ஒவ்வொரு தடையின் காதுகளிலும் கட்டளையிடுகிறோம். எஃபாத்தா, திறக்கப்படு. விற்பனைக்கான கதவுகளே திறக்கப்படுங்கள். வாங்குபவரின் கண்களே திறக்கப்படுங்கள். வங்கிகளின் வாசல்களே திறக்கப்படுங்கள். தடைகளே நீங்கிப்போங்கள். கப்ரியேல் தூதரின் 777 என்ற தெய்வீக குறியீடு இப்போது செயல்படுத்தப்படுகிறது. அது சரியான வாங்குபவரை ஈர்க்கும் ஒரு காந்தமாக செயல்படட்டும். பிரதான தூதர்களின் தளபதியே, பரலோகப் படைகளின் அதிபதியே, புனித மிகாவேலே, நான் உங்களை அழைக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் உங்கள் ஒளிரும் வாளை எடுத்து என் சொத்தை சுற்றி பின்னப்பட்டிருக்கும் ஒவ்வொரு இருளின் சங்கிலியையும் வெட்டி எறியுங்கள். என் சொத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பொறாமையின் கண்ணையும், ஒவ்வொரு தீய நாவின் வார்த்தையையும், ஒவ்வொரு செய்வினை மந்திரத்தையும், ஒவ்வொரு பில்லி சூனியத்தின் கட்டுகளையும் உங்கள் வாளால் வெட்டி இயேசுவின் இரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியின் அக்கினியால் சுட்டெறியுங்கள். என் முன்னோர்கள் செய்த பாவங்களாலோ அல்லது இந்த நிலத்தின் மீது செய்யப்பட்ட அநீதிகளாலோ ஏற்பட்டிருக்கும் ஒவ்வொரு சாபத்தையும் நான் இப்போது உடைத்தெறிகிறேன். என் சொத்து ஆவணங்களில் இருக்கும் சட்டரீதியான சிக்கல்கள், அரசாங்க அலுவலகங்களில் இருக்கும் தாமதங்கள், அதிகாரிகளின் இதயத்தில் இருக்கும் கடினத்தன்மை என அனைத்தையும் உங்கள் தெய்வீக வாளால் நீக்கி வழியைச் சீராக்குங்கள். இந்த சொத்து விற்கப்படுவதை தடுக்கும் ஒவ்வொரு பேயின் கோட்டையையும் தகர்த்தெறியுங்கள். அண்டை வீட்டார், உறவினர்கள் அல்லது மறைமுக எதிரிகளின் பொறாமையால் உருவான எதிர்மறை ஆற்றல் அனைத்தையும் நிர்மூலமாக்குங்கள். இந்த நிலத்தின் மீதும் இந்த கட்டிடத்தின் மீதும் உங்கள் பாதுகாப்பு கவசத்தை வையுங்கள். தீய சக்திகள் நுழைய முடியாதபடி உங்கள் தூதர்களைக் கொண்டு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குங்கள். இந்த சொத்தின் எல்லைகளை உங்கள் தெய்வீக ஒளியால் முத்திரையிடுங்கள். இனி எந்த தீங்கும் இதை அணுக முடியாது. எந்த தடையும் நிலைத்திருக்காது. மிகாவேலின் பெயரால் விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. சர்வ வல்லவரின் போர் வீரரே, புனித மிகாவேலே, உமது அதிகாரத்தின் கீழ் நான் நிற்கிறேன். உமது பாதாள லோகத்தின் சாவிகளைக் கொண்டு என் சொத்து விற்பனையை சிறைபிடித்திருக்கும் ஒவ்வொரு நரகத்தின் வாசலையும் பூட்டிவிடும். பொய் சாட்சிகளை உருவாக்கும் ஆவிகள், வாங்குபவரின் மனதில் சந்தேகத்தை விதைக்கும் ஆவிகள், விலையை குறைத்து கேட்கத் தூண்டும் ஆவிகள், கடைசி நேரத்தில் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வைக்கும் ஆவிகள் என அனைத்தையும் நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். உமது வாளால் அவைகளின் தலைகளை நசுக்கி அவைகளை என்றென்றைக்குமாக பாதாளத்திற்கு துரத்திவிடும். என் சொத்தை பற்றிய எதிர்மறையான பேச்சுகள் அனைத்தையும் காற்றில் கரையச் செய்யுங்கள். இந்தச் சொத்தை பற்றி பேசுபவர்களின் நாவில் தேனை வையுங்கள். அவர்கள் அதன் நன்மைகளை மட்டுமே பேசட்டும், அதன் மதிப்பை போற்றட்டும். இந்த விற்பனைக்கு எதிராக செயல்படும் மனிதர்களின் திட்டங்களை தவிடு பொடியாக்குங்கள். அவர்களின் சதி ஆலோசனைகளை ஒன்றுமில்லாமல் செய்யுங்கள். கடவுளின் திட்டம் மட்டுமே நிறைவேறட்டும். சாத்தானின் திட்டம் தோற்கடிக்கப்படுவதாக. மிகாவேலே, உங்கள் தூதர்களை அனுப்பி இந்த சொத்தின் ஒவ்வொரு மூலையையும் சுத்திகரியுங்கள். அங்கே தங்கியிருக்கும் கடந்த காலத்தின் வேதனைகள்,
கண்ணீர்கள், சண்டைகள் ஆகியவற்றின் கசப்பான நினைவுகளை அகற்றுங்கள். அந்த இடத்தை சமாதானம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பின் ஆற்றலால் நிரப்புங்கள். இந்த இடத்தை வாங்கும் நபர் இங்கு தெய்வீக சமாதானத்தை உணரும்படி செய்யுங்கள். இந்த இடம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற உள்ளுணர்வை அவர்களுக்கு கொடுங்கள். தூய்மைப்படுத்துதல் இப்போது நிகழ்கிறது. தடைகள் இப்போது உடைகின்றன. வானுலகப் பாதுகாவலரே, புனித மிகாவேலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சொத்து தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உங்கள் கைகளில் எடுக்கிறேன். பத்திரங்கள், வரைபடங்கள், சட்டப்பூர்வ அனுமதிகள், வரி ரசீதுகள் என அனைத்தையும் இயேசுவின் திரு இரத்தத்தால் நான் மூடுகிறேன். இந்த ஆவணங்களை பார்க்கும் ஒவ்வொரு அதிகாரியின் கண்களையும் பரிசுத்த ஆவியானவர் திறப்பாராக. அவர்களுக்கு ஞானத்தையும் இந்த விற்பனையை விரைவுபடுத்தும் நல்லெண்ணத்தையும் கொடுப்பாராக. பியூரோக்ராட்டிசம் என்னும் தடையின் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன். தாமதத்தின் ஆவியை நான் விரட்டியடிக்கிறேன். லஞ்சம் மற்றும் ஊழலின் ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன். நேர்மை மற்றும் வேகம் இந்த செயல்முறையில் ஆளுகை செய்வதாக. இந்த ஆவணங்கள் செல்ல வேண்டிய ஒவ்வொரு மேசையின் மீதும் ஒரு தூதர் நிறுத்தப்படுவதாக. அவை தொலைந்து போகாமலும் தாமதமாகாமலும் சரியான நபர்களின் கைகளுக்குச் செல்வதை உறுதி செய்யுங்கள். மிகாவேலே, இந்த விற்பனைக்கு எதிராக நீதிமன்றங்களில் ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளை எங்களுக்குச் சாதகமாக திருப்புங்கள். நீதியின் தேவன் எங்கள் பக்கம் இருக்கிறார். பொய் சாட்சிகளின் வாயை அட்டக்கவும். எங்கள் வழக்கறிஞருக்கு தெய்வீக ஞானத்தைக் கொடுங்கள். நீதிபதியின் இதயத்தில் இரக்கத்தையும் நீதியையும் ஊற்றுங்கள். இந்த சட்டப் போராட்டத்தில் எங்களுக்கு முழுமையான வெற்றியைக் கொடுங்கள். எல்லா சட்டத் தடைகளும் இப்போது நீக்கப்படுகின்றன. எல்லா அதிகாரத்துவ தடைகளும் இப்போது உடைக்கப்படுகின்றன. பாதை இப்போது தெளிவாக உள்ளது. பரலோக சேனைகளின் தலைவரே, புனித மிகாவேலே, உங்கள் ஜெபத்தின் 4வது அலை மூலம் தலைமுறை தலைமுறையாக என் குடும்பத்திலிருந்து வரும் நிதிப் போராட்டத்தின் சாபத்தை நான் உடைக்கிறேன். வறுமையின் ஆவி, கடனின் ஆவி, பற்றாக்குறையின் ஆவி ஆகியவற்றை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் கட்டுகிறேன். என் முன்னோர்கள் செய்த தவறுகளால் அல்லது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் அல்லது அவர்கள் அநியாயமாக சம்பாதித்ததால் வந்த எந்த ஒரு சாபமும் இந்த சொத்து விற்பனையை தடுத்து நிறுத்துமானால் அந்த சாபத்தின் கட்டுக்களை நான் இயேசுவின் இரத்தத்தால் அறுக்கிறேன். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கும் என் சந்ததிக்கும் உரியது. நான் கடன் வாங்குபவன் அல்ல, கடன் கொடுப்பவன். நான் வாளும் அல்ல, தலையுமாவேன். இந்த சொத்து விற்பனை என்பது வெறும் ஒரு வர்த்தகம் அல்ல. இது என் குடும்பத்தின் நிதி விடுதலையின் திறவுகோல். மிகாவேலே, இந்த விடுதலையை தடுக்கும் ஒவ்வொரு பாரம்பரிய ஆவியையும் ஒவ்வொரு குடும்பக் கட்டுப்பாட்டின் ஆவியையும் உங்கள் வாளால் வெட்டி வீழ்த்துங்கள். என் குடும்பத்தின் நிதி நிலையில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்படட்டும். செழிப்பின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. கடன்கள் அனைத்தும் அடைக்கப்படுவதற்கான வழி பிறப்பதாக. இந்த சொத்து விற்பனையின் மூலம் வரும் பணம் ஆசீர்வாதமாக மட்டுமே பயன்படுத்தப்படும். அது விதைக்கப்படும் இடத்தில் 100 மடங்காகப் பெருகும். வறுமையின் சங்கிலிகள் உடைக்கப்பட்டன. செழிப்பின் அத்தியாயம் தொடங்குகிறது. இறுதியாக, மாபெரும் பாதுகாவலரே, புனித மிகாவேலே, இந்த சுத்திகரிப்பு மற்றும் விடுதலைப் பணியை நான் முத்திரையிடுகிறேன். உங்கள் அக்கினிமயமான வாளால் என் சொத்தைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை வரையுங்கள். வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் எந்த தீய சக்தியும் எந்த தீய மனிதரின் எண்ணமும் எந்த பொறாமையின் பார்வையும் இந்த வட்டத்தை தாண்டி வர முடியாது. இந்த ஜெபத்தின் மூலம் பெறப்பட்ட விடுதலையை திருட முயற்சிக்கும் பசாசின் எல்லா முயற்சிகளையும் முறியடியுங்கள். நான் இப்போது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். நான் என் சொத்தின் மீது கட்டளையிடுகிறேன். நீ விற்கப்பட்டு விட்டாய். பரலோகத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு விட்டது. பூமியிலும் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். மிகாவேலே, இந்த வார்த்தைகள் நிறைவேறும் வரை உங்கள் தூதர்களை காவலுக்கு வையுங்கள். சந்தேகத்தின் எண்ணங்கள் என் மனதில் நுழையும்போது அவற்றை விரட்டியடியுங்கள். சோர்ந்து போகும் நேரத்தில் என் விசுவாசத்தை வலுப்படுத்துங்கள். இந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்றும் பதில் ஏற்கனவே வழியில் உள்ளது என்றும் என் ஆவிக்கு உறுதிப்படுத்துங்கள். சுத்திகரிப்பு முடிந்தது. தடைகள் அகற்றப்பட்டன. மிகாவேலின் பாதுகாப்பு நிறுவப்பட்டது. இப்பொழுது அற்புதத்திற்கான களம் தயாராக உள்ளது. கப்ரியேல் தூதர் நற்செய்தியுடன் வர நேரம் வந்துவிட்டது. ஆமென்.
கடவுளின் பிரசன்னத்தில் நிற்பவரும் நற்செய்திகளின் தூதருமான பிரதான தூதர் புனித கப்ரியேலே, நான் உங்களை மிகுந்த நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் அழைக்கிறேன். மரியாளுக்கு இரட்சகரின் பிறப்பை அறிவித்தவரே, சகரியாவுக்கு யோவான் ஸ்நானகனின் வருகையை முன்னறிவித்தவரே, இன்று என் வாழ்விலும் ஒரு நற்செய்தியைக் கொண்டு வாருங்கள். என் தடைபட்ட சொத்து விற்பனைக்கான நற்செய்தியை நான் எதிர்பார்க்கிறேன். நான் இப்போது விசுவாசத்தோடு உங்கள் தெய்வீக குறியீடான 777 777 என்பதை செயல்படுத்துகிறேன். இந்த எண் பரிபூரணத்தின் எண், தெய்வீக நேரத்தின் எண், அற்புதம் நிகழும் தருணத்தின் எண். இந்த 777 குறியீடு ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக காந்தமாக மாறி, சரியான வாங்குபவரை, கடவுளால் எனக்கென்று நியமிக்கப்பட்ட வாங்குபவரை என் சொத்தை நோக்கி ஈர்க்கட்டும். இணையதளங்களில், செய்தித்தாள்களில், விளம்பர பலகைகளில் என் சொத்தின் விளம்பரத்தை பார்க்கும் சரியான நபரின் கண்களில் இந்த 777 குறியீடு ஒரு தெய்வீக ஒளியைப் பாய்ச்சட்டும். அவர்களின் இதயம் இந்த சொத்தின் மீது ஒரு சொல்ல முடியாத ஈர்ப்பை உணரட்டும். அவர்கள் வேறு எந்த சொத்தையும் பார்க்காதபடி அவர்களின் கவனம் இதன் மீது மட்டும் பதியட்டும். கப்ரியேலே, உங்கள் தூதர்களை அனுப்பி இந்த வாங்குபவரின் கனவில் தோன்றி இதுவே அவர்களுக்கான சரியான இடம் என்று உணர்த்துங்கள். அவர்களின் மனதில் இந்த சொத்தை வாங்குவதே அவர்களின் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கான சிறந்த முடிவு என்ற எண்ணத்தை விதையுங்கள். 777 அற்புதம் செயல்படுத்தப்பட்டது. வாங்குபவர் ஈர்க்கப்படுகிறார். மாபெரும் தூதரே, புனித கப்ரியேலே, இப்போது நான் இயேசுவின் அதிகாரமிக்க வார்த்தையைக் கொண்டு கட்டளையிடுகிறேன். எஃபாத்தா, திறக்கப்படு. என் சொத்து விற்பனைக்கான வானத்தின் வாசல்களே, எஃபாத்தா, திறக்கப்படுங்கள். சரியான வாங்குபவரின் இதயத்தின் கதவே, எஃபாத்தா, திறக்கப்படு. இந்த சொத்தை வாங்குவதற்குத் தேவையான பணத்தைக் கொண்டிருக்கும் வங்கியின் கதவுகளே, எஃபாத்தா, திறக்கப்படுங்கள். வாங்குபவருக்கு கடன் ஒப்புதல் அளிக்க வேண்டிய அதிகாரிகளின் மனக்கதவுகளே, எஃபாத்தா, திறக்கப்படுங்கள். இந்த விற்பனையை தாமதப்படுத்தும் ஒவ்வொரு அதிகாரத்துவத்தின் கதவுகளே, எஃபாத்தா, திறக்கப்படுங்கள். கப்ரியேலே, உங்கள் 777 குறியீட்டின் சக்தியால் வாங்குபவரின் மனதில் இருக்கும் எல்லா சந்தேகங்களையும், குழப்பங்களையும், பயங்களையும் நீக்குங்கள். விலை அதிகமாக இருக்குமோ, வேறு நல்ல சொத்து கிடைக்குமோ, சட்டச் சிக்கல்கள் இருக்குமோ போன்ற சாத்தான் விதைக்கும் ஒவ்வொரு எதிர்மறை எண்ணத்தையும் அழித்துவிடுங்கள். மாறாக அவர்களின் மனதில் இது ஒரு சிறந்த முதலீடு, இந்த விலைக்கு இது ஒரு வரம், இந்த இடத்தை வாங்கினால் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் போன்ற தெய்வீக எண்ணங்களை நிரப்புங்கள். அவர்களின் நிதி ஆலோசகர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் என அனைவரும் இந்த முடிவுக்கு ஆதரவாக பேசும்படி செய்யுங்கள். எஃபாத்தா, தடைகள் விலகுகின்றன. எஃபாத்தா, மனம் திறக்கப்படுகிறது. எஃபாத்தா, ஒப்பந்தம் தயாராகிறது. நற்செய்தியின் அதிபதியே, புனித கப்ரியேலே, உமது 777 தெய்வீக அதிர்வலையை நான் பிரபஞ்சம் முழுவதும் அனுப்புகிறேன். அது சரியான வாங்குபவரைக் கண்டுபிடித்து அவரை என் வீட்டு வாசலுக்கு அழைத்து வரட்டும். அவர் ஒரு நேர்மையான மனிதராக, நல்ல குணம் கொண்டவராக, சொன்ன வாக்கை மீறாதவராக இருக்க வேண்டும். அவர் சொத்தின் மதிப்பறிந்தவராகவும் நியாயமான விலையை கொடுக்க மனமுள்ளவராகவும் இருக்க வேண்டும். பேரம் பேசும் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன். பேராசையின் ஆவியை நான் விரட்டுகிறேன். இந்த விற்பனையில் இரு தரப்பினருக்கும் நன்மை உண்டாகட்டும். இது ஒரு வெற்றி வெற்றி சூழ்நிலையாக அமையட்டும். கப்ரியேலே, அந்த வாங்குபவர் என் சொத்தை பார்க்க வரும்போது வானத்தின் சமாதானம் அந்த இடத்தை நிரப்பட்டும். அவர் உள்ளே நுழையும் போதே இதுதான் என் இடம் என்ற உணர்வை அவர் பெற வேண்டும். சுவர்கள் அவரிடம் பேசட்டும். தரை அவரை வரவேற்கட்டும். இந்த இடத்தின் ஒவ்வொரு அணுவும் உங்களை வரவேற்கிறோம் என்று சொல்லட்டும். அவர்களின் மனதில் இருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் திருப்தியான பதில்கள் கிடைக்கட்டும். எந்த குறையும் அவர்கள் கண்களுக்குத் தெரியாதபடி தெய்வீக பிரசன்னம் அந்த இடத்தை மூடிக்கொள்ளட்டும். 777 சரியான நபர் அடையாளம் காணப்பட்டார். சந்திப்பு ஏற்பாடு செய்யப்படுகிறது. தெய்வீக தூதுவரே, புனித கப்ரியேலே, இப்போது விற்பனையின் அடுத்த கட்டத்திற்குச் செல்கிறோம். விலை பேசும் தருணம். இந்த தருணத்தில் உங்கள் ஞானம் என் நாவில் இருக்கட்டும். தேவையற்ற வார்த்தைகளை பேசாதபடி என் வாயைக் காத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம்
சொத்தின் மதிப்பை எடுத்துரைக்கத் தேவையான சரியான வார்த்தைகளை எனக்கு கொடுங்கள். வாங்குபவரின் இதயத்தில் பேராசையைத் தூண்டாத, அதே சமயம் நியாயமான மற்றும் நான் எதிர்பார்க்கும் விலையை ஏற்கச் செய்யும் ஒரு தெய்வீக ஒப்பந்தத்தை உருவாக்குங்கள். 777 குறியீட்டின் சக்தி இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான சூழலை உருவாக்கட்டும். வாக்குவாதங்கள், மனக்கசப்புகள், அவநம்பிக்கைகள் எதுவும் எழாதபடி காத்துக்கொள்ளுங்கள். இரு தரப்பினரும் மகிழ்ச்சியுடன் ஏற்கும் ஒரு விலையில் ஒப்பந்தம் முடிவாகட்டும். முன் பணம் கொடுக்கும் தியாதிகாசியா எந்தத் தடையுமின்றி உடனடியாக நடக்கட்டும். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பேனாவை நான் இயேசுவின் இரத்தத்தால் முத்திரையிடுகிறேன். இந்த ஒப்பந்தத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் பாதுகாக்கப்படுவதாக. பின்வாங்கும் எண்ணமோ ஏமாற்றும் சிந்தனையோ யாருடைய மனதிலும் எழாதபடி, கப்ரியேலே, நீரே இந்த ஒப்பந்தத்தின் சாட்சியாக இரும். விலை நிர்ணயிக்கப்பட்டது, முன்பணம் பெறப்பட்டது, ஒப்பந்தம் கையெழுத்தானது. எஃபாத்தா. கடவுளின் செய்தியாளரே, புனித கப்ரியேலே, ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு வரும் முக்கியமான காலகட்டத்தில் உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். வாங்குபவருக்கு வங்கிக் கடன் தேவைப்பட்டால் அந்த செயல்முறை மின்னல் வேகத்தில் நடைபெறட்டும். கடன் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கான எல்லா காரணங்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். கடன் மேலாளரின் இதயத்தில் தெய்வீக தயவை ஊற்றுங்கள். அவர்களின் ஆவணங்களில் எந்த பிழையும் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையான அனைத்து சான்றிதழ்களும் சரியான நேரத்தில் கிடைக்கட்டும். 777 குறியீடு வங்கிக் கணினி அமைப்புகளில் ஒரு சாதகமான அதிர்வலையை ஏற்படுத்தட்டும். தாமதப்படுத்தும் ஆவி, மறுதலிப்பின் ஆவி, பியூரோக்ராதிசம் என்னும் ஆவி ஆகியவற்றை நான் விரட்டியடிக்கிறேன். கடன் உடனடியாக அனுமதிக்கப்படுவதாக, பணம் உடனடியாக விடுவிக்கப்படுவதாக. பத்திரப்பதிவு அலுவலகத்தில் எங்களுக்கு உதவக்கூடிய நேர்மையான அதிகாரிகளை சந்திக்கச் செய்யுங்கள். பத்திரப்பதிவு நாளில் எந்தத் தடையும் எந்த புதிய சிக்கலும் எழாதபடி காத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் திட்டமிட்டபடி அமைதியாகவும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கட்டும். வங்கிக் கடன் அனுமதிக்கப்பட்டது. பத்திரப்பதிவு நாள் குறிக்கப்பட்டது. எல்லாம் சுமூகமாக நடக்கிறது. அதிதூதரே கப்ரியேலே, இந்த சொத்து விற்பனை மூலம் என் கைகளுக்கு வரும் பணத்தை நான் இப்போது பிதாவின் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். இந்த பணம் கடன்களை அடைக்க, தேவைகளை சந்திக்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மற்றும் முயஸ்போதாவும் கடவுளின் ராஜ்யத்தை முன்னெடுத்துச் செல்ல பயன்படுத்தப்படட்டும். பணத்தின் மீது ஆசை வைக்கும் பசாசின் சோதனையிலிருந்து என்னை காத்துக் கொள்ளுங்கள். இந்த பணத்தை ஞானமாக நிர்வகிக்கத் தேவையான தெய்வீக ஞானத்தை எனக்குத் தாருங்கள். 777 குறியீடு இந்த பணத்தின் மீது ஒரு ஆசீர்வாத முத்திரையை பதிக்கட்டும். அது திருடர்களிடமிருந்தும் ஏமாற்றுக்காரர்களிடமிருந்தும் தேவையற்ற செலவுகளிலிருந்தும் பாதுகாக்கப்படட்டும். இந்த பணம் என் வாழ்க்கையில் பற்றாக்குறையின் அத்தியாயத்தை முடித்து செழிப்பின் புதிய அத்தியாயத்தைத் தொடங்கட்டும். இது கண்ணீரின் பலன் அல்ல, கர்த்தரின் கிருபையின் பலன். இது என் உழைப்பின் சம்பளம் மட்டுமல்ல, பரலோகத்தின் அன்பளிப்பு. நான் நன்றியுடன் பெற்றுக்கொள்கிறேன். பணத்தைப் பெற்ற பிறகு நான் கடவுளை மறக்காதபடி என் இதயத்தில் தாழ்மையையும் நன்றியுணர்வையும் நிரப்புங்கள். இந்த அற்புதம் என் விசுவாசத்தை வலுப்படுத்தட்டும், மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக மாறட்டும். பணம் ஆசீர்வதிக்கப்பட்டது, ஞானம் வழங்கப்பட்டது, நன்றி செலுத்தப்பட்டது. இறுதியாக, மாபெரும் தூதர் கப்ரியேலே, நான் இந்த நற்செய்தியை பிரகடனம் செய்கிறேன். என் சொத்து விற்கப்பட்டுவிட்டது. என் தொலைபேசி இப்போது ஒலிக்கும். சரியான வாங்குபவரிடமிருந்து அழைப்பு வரும். என் மின்னஞ்சலுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். என் வீட்டு வாசலை ஒரு நேர்மையான தரகர் தட்டுவார். இந்த விற்பனைக்கான வழி இப்போது திறக்கப்பட்டு விட்டது. இனி தாமதமில்லை, இனி தடையில்லை, இனி கண்ணீரில்லை. 777 குறியீடு அதன் வேலையை செய்து முடித்துவிட்டது. எஃபாத்தா என்ற வார்த்தை அதன் சக்தியை வெளிப்படுத்திவிட்டது. நான் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறேன். நான் எதிர்பார்ப்புடன் விழித்திருக்கிறேன். நான் நன்றியுடன் துதிக்கிறேன். கப்ரியேலே, இந்த அற்புதத்தை எனக்காக கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி. மிகாவேலே, தடைகளை நீக்கியதற்காக உமக்கு நன்றி. ரபேலே, என் கவலைகளை குணமாக்கியதற்காக உமக்கு நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரித்துவ கடவுளுக்கே எல்லா மகிமையும் கனமும் புகழும் உண்டாவதாக. இந்த நாள் அற்புதத்தின் நாள். இந்த நாள் வெற்றியின் நாள். இந்த நாள் என் சாட்சியின் நாள். விற்பனை முடிந்தது,
அற்புதம் நிகழ்ந்தது. ஆமென். தெய்வீக மருத்துவரே, கடவுளின் மருந்தே, பிரதான தூதர் புனித ரபேலே, நான் இப்போது உங்களை அழைக்கிறேன். சொத்து விற்காததால் என் மனதில் ஏற்பட்ட காயங்களையும் என் ஆத்துமாவில் ஏற்பட்ட சோர்வையும் குணமாக்க வாருங்கள். இந்த நீண்ட கால போராட்டம் என் உடலில் ஏற்படுத்திய பாதிப்புகளை நான் அறிக்கை செய்கிறேன். தூக்கமில்லாத இரவுகளால் ஏற்பட்ட சோர்வு, கவலையால் ஏற்பட்ட தலைவலி, பதற்றத்தால் ஏற்பட்ட உயர் இரத்த அழுத்தம், விரக்தியால் என் வயிற்றில் ஏற்பட்ட எரிச்சல் என அனைத்தையும் உங்கள் குணமாக்கும் பச்சை ஒளியால் தொட்டு சுகமாக்கும். உங்கள் கையில் இருக்கும் குணமாக்கும் தைலத்தை எடுத்து என் நரம்பு மண்டலத்தின் மீது பூசுங்கள். என்னிடமிருந்து எல்லாவிதமான பதற்றம், மன அழுத்தம், பயம், சந்தேகம் ஆகியவற்றை நீக்கி தெய்வீக அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வாருங்கள். நாளை என்னவாகுவோம் என்ற கவலையை என் மனதிலிருந்து அகற்றி, கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை என் இதயத்தில் விதையுங்கள். என் மனதின் சோர்வை நீக்கி ஆவியில் புதுபெலனைத் தாருங்கள். என் உடல் ஒரு கோவிலாக மாறட்டும், அங்கு கவலையல்ல, சமாதானமே குடிகொள்ளும். என் சிந்தனைகள் எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு மாறட்டும். தோல்வியின் மனப்பான்மை நீங்கி வெற்றியின் மனப்பான்மை வளரட்டும். ரபேலின் பெயரால் முழுமையான குணமடைதல் இப்போது உண்டாவதாக. பயணிகளின் பாதுகாவலரே, புனித ரபேலே, இந்த சொத்து விற்பனை என்ற பயணத்தில் எனக்கு வழிகாட்டியாக இரும். நான் யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் பேசக்கூடாது என்று எனக்கு காட்டுங்கள். என்னை ஏமாற்ற நினைக்கும் தரகர்களிடமிருந்தும் ஆலோசகர்களிடமிருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நேர்மையான மற்றும் திறமையான நபர்களை மட்டுமே என் பாதையில் கொண்டு வாருங்கள். நான் எடுக்க வேண்டிய ஒவ்வொரு அடியிலும் எனக்கு தெய்வீக ஞானத்தை வழங்குங்கள். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க எனக்கு உதவுங்கள். பொறுமை இழந்து நான் தவறான முடிவுகளை எடுக்காதபடி என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த எனக்கு உதவுங்கள். இந்த செயல்முறை முழுவதும் என் இருதயம் கலங்காமலும் என் விசுவாசம் குறையாமலும் இருக்க உங்கள் பிரசன்னத்தால் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கள். தோபியாவுக்கு நீங்கள் ஒரு உண்மையுள்ள துணையாக இருந்தது போல எனக்கும் இந்த பயணத்தில் ஒரு உண்மையுள்ள துணையாக இரும். மறைந்திருக்கும் ஆபத்துக்களை எனக்கு வெளிப்படுத்துங்கள். தவறான பாதைகளிலிருந்து என்னை விலக்கி வெற்றியின் பாதைக்கு நேராக நடத்துங்கள். உங்கள் வழிகாட்டுதலால் இந்த பயணம் சுமூகமாகவும் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் அமையும். நான் சரியான நபர்களை சந்திக்கிறேன். நான் சரியான முடிவுகளை எடுக்கிறேன். நான் பாதுகாப்பாக வழிநடத்தப்படுகிறேன். ஆறுதலின் தூதரே, புனித ரபேலே, என் குடும்பத்தில் இந்த நிதி பிரச்சனையால் ஏற்பட்ட விரிசல்களை குணமாக்குங்கள். பணப்பற்றாக்குறையால் ஏற்பட்ட சண்டைகள், வாக்குவாதங்கள், மனக்கசப்புகள் அனைத்தையும் இயேசுவின் அன்பால் நிரப்புங்கள். கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரிவினைகளை நீக்கி ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளவும் ஆதரிக்கவும் உதவுங்கள். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள தூரத்தை குறைத்து குடும்பத்தில் மீண்டும் அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் தழைத்தோங்கச் செய்யுங்கள். இந்த சொத்து விற்பனை தாமதமாவதால் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்துவதை நிறுத்தி அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிக்க உதவுங்கள். எங்கள் இல்லத்தை உங்கள் சமாதானத்தின் பிரசன்னத்தால் நிரப்புங்கள். நாங்கள் ஒன்றாக அமர்ந்து உண்ணும்போதும் பேசும்போதும் எங்கள் மத்தியில் கவலையல்ல, நம்பிக்கையே பேசப்படட்டும். இந்த சோதனை எங்களை பிரிப்பதற்கு பதிலாக எங்களை இன்னும் நெருக்கமாக இணைக்கட்டும். எங்கள் குடும்பத்தின் வேதனை ஒரு சக்தி வாய்ந்த சாட்சியாக மாறட்டும். எங்கள் கண்ணீர் ஆனந்தக் கண்ணீராக மாறட்டும். ரபேலின் பெயரால் குடும்ப உறவுகள் குணமடைகின்றன. வீட்டில் சமாதானம் குடிகொள்கிறது. ஐக்கியம் மீண்டும் நிலைநாட்டப்படுகிறது. தெய்வீக ஒளியின் தூதரே, புனித ரபேலே, வாங்குபவரின் கண்களில் இருக்கும் ஆன்மீக திரையை நீக்கி இந்த சொத்தின் உண்மையான மதிப்பையும் அழகையும் ஆசீர்வாதத்தையும் காணச் செய்யுங்கள். அவர்கள் இந்த இடத்தை பார்க்கும்போது வெறும் செங்கற்களையும் சிமெண்டையும் பார்க்காமல் இங்கு அவர்கள் கட்டியெழுப்பப் போகும் மகிழ்ச்சியான எதிர்காலத்தை காணட்டும். அவர்களின் குழந்தைகளின் சிரிப்பொலியை அவர்கள் கேட்கட்டும். இங்கு அவர்கள் அனுபவிக்கப் போகும் சமாதானத்தை அவர்கள் உணரட்டும். ரபேலே, உங்கள் குணமாக்கும் பச்சை ஒளியை இந்த சொத்தின் மீது பாய்ச்சுங்கள். அதன் தோற்றத்தில் உள்ள சிறிய குறைகள் வாங்குபவரின் கண்களுக்கு பெரிதாகத் தெரியாதபடி மறைத்து விடுங்கள். மாறாக அதன் நேர்மறையான அம்சங்கள், அதன் விசாலமான அறைகள், அதன் நல்ல சுற்றுப்புறம், அதன் ஆசீர்வாதமான அதிர்வுகள் ஆகியவை அவர்களின் மனதில் ஆழமாக பதியட்டும்.
இந்த சொத்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் கனவுகளையும் நனவாக்கும் ஒரு இடம் என்ற எண்ணத்தை அவர்களின் உள்ளத்தில் உருவாக்குங்கள். அவர்களின் கண்களுக்கு இது வெறும் ஒரு கட்டிடம் அல்ல, இது கடவுளிடமிருந்து வரும் ஒரு பரிசு என்பதை உணர வையுங்கள். ஆன்மீகக் கண்கள் திறக்கப்படுகின்றன, உண்மையான மதிப்பு உணரப்படுகிறது, தெய்வீக ஈர்ப்பு உருவாக்கப்படுகிறது. நம்பிக்கையின் தூதரே, புனித ரபேலே, என் விசுவாசத்தை நான் இப்போது புதுப்பிக்கிறேன். இந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்ற உறுதியை என் ஆவிக்குள் ஆழமாக பதிய வையுங்கள். சாத்தான் என் மனதில் விதைக்கும் சந்தேகத்தின் விதைகளை, ஒருவேளை விற்காதோ, இது நடக்காதோ, கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரோ போன்ற விஷத்தனமான எண்ணங்களை நான் கடிந்து கொள்கிறேன். ரபேலே, இந்த எண்ணங்கள் என் மனதை விட்டு அகன்று போகும்படி செய்யுங்கள். அவற்றுக்கு பதிலாக கடவுளின் வாக்குறுதிகளை என் மனதில் நிரப்புங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் கூடும். என் தேவன் உங்கள் குறைவையெல்லாம் தம்முடைய மகிமையின் ஐசுவரியத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் போன்ற வார்த்தைகளால் என் விசுவாசத்தை கட்டியெழுப்புங்கள். நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் என் காதுகளில் தைரியமாயிரு, நான் உன்னோடே இருக்கிறேன் என்று மெதுவாகப் பேசுங்கள். இந்த அற்புதம் நிறைவேறும் வரை நான் தளராமல் ஜெபிக்கவும், நம்பிக்கையுடன் காத்திருக்கவும், நன்றியுடன் துதிக்கவும் எனக்கு பெலன் தாருங்கள். என் இதயம் இப்போது குணமடைந்து விட்டது. என் ஆவி பலப்படுத்தப்பட்டு விட்டது. என் விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ரபேலுக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இப்போது இந்த ஜெபத்தை உம்முடைய சிம்மாசனத்திற்கு கொண்டு வருகிறேன். நான் பிரதான தூதர்களான மிகாவேல், கப்ரியேல், ரபேல் ஆகியோரின் உதவியுடன் விண்ணப்பித்த அனைத்தையும் நீர் கேட்டீர் என்று விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. தடைகள் உடைக்கப்பட்டன. வாங்குபவர் அனுப்பப்பட்டு விட்டார். குணமாக்குதல் நிகழ்ந்துவிட்டது. இப்போது நான் வெற்றியை பிரகடனம் செய்கிறேன். நான் செழிப்பை பிரகடனம் செய்கிறேன். நான் விடுதலையை பிரகடனம் செய்கிறேன். என் சொத்து விற்கப்பட்டு விட்டது. ஆம், அது ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏற்கனவே விற்கப்பட்டு விட்டது. இப்போது அது இந்த பௌதீக உலகத்தில் வெளிப்படுவதை நான் காண்கிறேன். என் தொலைபேசி ஒலிக்கிறது. வாங்குபவர் பேசுகிறார். விலை ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. பணம் என் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. கடன்கள் அடைக்கப்படுகின்றன. என் குடும்பத்தில் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைகிறது. இது வெறும் கற்பனை அல்ல, இது விசுவாசத்தின் அறிக்கை. இது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு காரியத்தின் பிரகடனம். அது நிறைவேறிற்று, அது நிறைவேறிற்று, அது நிறைவேறிற்று. இறுதி முத்திரையாக நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் மீது என் முழு நம்பிக்கையையும் வைக்கிறேன். இந்த அற்புதம் என் திறமையால் அல்ல, என் பலத்தால் அல்ல, ஆனால் சர்வ வல்லமையுள்ள கடவுளின் ஆவியால் மட்டுமே நிகழ்கிறது. நான் என் கவலைகள் அனைத்தையும், என் பாரங்கள் அனைத்தையும், என் சொத்தின் சாவிகளையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். இனி இது என் பிரச்சனை அல்ல, இது உம்முடையது. நீர் எனக்காக போரிடுவீர். நான் அமைதியாக இருப்பேன். இந்த அற்புதத்தை நான் முழுமையாக பெற்றுக்கொண்டேன். என் இதயம் நன்றியால் நிறைந்துள்ளது. இந்த சாட்சியை நான் உலகிற்கு அறிவிப்பேன். உமது நாமம் மகிமைப்படுவதற்காகவே இந்த அற்புதத்தை நான் கேட்டேன். நீர் அதை எனக்குத் தந்தீர். பிரதான தூதர்களே, உங்கள் சேவைக்கு நன்றி. பரலோகத்தின் சேனைகளே, உங்கள் உதவிக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, என்னை வழிநடத்தியதற்கு நன்றி. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால் எனக்கு இந்த உரிமையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. பிதாவே, என் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. எல்லாம் முடிந்தது. வெற்றி என்னுடையது. மகிமை தேவனுக்குரியது. ஆமேன், ஆமேன் மற்றும் ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். பரலோகத்தில் இந்த ஒப்பந்தம் முத்திரையிடப்பட்டு விட்டது. அற்புதம் உன் வழியில் வந்து கொண்டிருக்கிறது. உன் தொலைபேசியை எதிர்பார்த்து காத்திரு. உன் மின்னஞ்சலைப் பார். நல்ல செய்தி உன் கதவை தட்டப்போகிறது. இந்த ஜெபத்தின் சங்கிலியை உடைத்து விடாதே. இது உனக்கு மட்டுமல்ல, உன்னைப் போன்ற சூழ்நிலையில் இருக்கும் பலருக்கான விடுதலை. விசுவாசத்தின் செயலாக இந்த வீடியோவை உனக்குத் தெரிந்த 3 பேருக்கு அனுப்பு. அவர்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நிகழட்டும். இப்போது கருத்துக்கள் பகுதிக்குச் சென்று, நான் என் சொத்து விற்பனை அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று தட்டச்சு செய். இதன் மூலம்
உன் விசுவாசத்தை நீ அறிக்கையிடுகிறாய், சாத்தானை வெட்கப்படுத்துகிறாய், பரலோகத்தின் ஆசீர்வாதத்திற்கு உன் இதயத்தைத் திறக்கிறாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.